ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. மூன்று சின்ன குட்டி செய்திகளை வைத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒன்று, எல்லாரையும் ஒன்றா கூட்டுங்க, நீங்கள் ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு செய்தி. இப்போ இறைவாக்கன் என்கிறவர் இறைவனுடைய செய்தி மக்கள் கொண்டு வருவராகத்தான் நம்ம பார்க்கிறோம் பல இடங்களில். இஸ் அ மவுத் பீஸ் ஆஃப் காட். இந்த இடத்துல மவுத் பீஸ் ஆஃப் பீப்புள். மக்களின் மன்றாட்டுக்களை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறவர் யார்? குரு. மக்களின் மன்றாட்டுக்களை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறவர் ஒரு இறைவாக்கினர். ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இறைவாக்கு என்பவருக்கு ஒரு புதிய வரையறைய நியூ டெஃபினேஷனை சாமுவேல் கொடுக்கிறார். கடவுள் சொல்கிறது மட்டும் மக்களுக்கு சொல்கிறது கிடையாது, கடவுள் சொல்கிறது செயல்படுறது மட்டும் கிடையாது. மக்களுடைய கண்ணீர் கலந்த மன்றாட்டுக்களை இறைவன் கொண்டு ஆடவர் இதுதான் கண்ணீர் கலந்த மன்றாட்டுக்கள், இதை கேடும் அவளுடைய செவிசாயம் என்று மன்றாடி ஜெபிக்கிற ஒரு பரிந்துரையாளராக, இன்டர்செசராக சாமுவேல் அங்கே நிற்கிறார். இது மிக முக்கியமான கருத்து. மறைந்த பேராயர் அனந்தராயர் எங்களுடைய குருமட அதிபராக இருந்தபோது ஆன்மீக எழுச்சி உரையிலே அவர் சொன்ன ஒரு கருத்து நினைவுக்குள்ளாக வருகிறது. எ பிரேயிங் ப்ரீஸ் அண்ட் இன்விடேஷன் ஃபார் அதர்ஸ் டு ப்ரே. ஜெபிக்கிற குருவானவரை பார்க்கிற இறை மக்கள் நாமும் ஜெபிக்க வேண்டும் என்ற அழைப்பினை அவர் வழியாக பெற்றுக்கொள்வார்கள் என்று அழகாய் சொல்வார். மூன்றாவது, எ பிரேயிங் ப்ரீஸ்ட் இஸ் இன்வின்சிபிள் என்று அழகாய் சொல்வார். ஒரு ஜெபிக்கிற குருவானவர் வெற்றியின் மனிதர், அவர் தோற்று போகவே மாட்டார், அவரை ஜெயிப்பது என்பது இயலாத ஒரு காரியம் என்று சொல்வார். ஃபுல்டன்ஷின் ஆண்டகை அவர்கள் கூட சொல்லும்போது when a priest is powerful என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அழகாய் சொல்லுவார், ஒரு குருவானவர் படித்து பட்டம் பெற்று பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிருந்தா அவர் பவர்ஃபுல்லா? நோ. ஒரு குருவானவர் உயர்தரமான பட்டத்திலே உயர்தரமான பதவியில் இருந்தால் அவர் பவர்ஃபுல்லா? நோ. ஒரு குருவானவர் மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார், எல்லா பலமும் இருக்கிறது, ஆள் பலம், பொருள் பலம், பணபலம் எல்லாம் இருக்கிறது, அவர் பவர்ஃபுல்லா? இல்லை. ஒரு குருவானவர் ஜெபிக்கும் போது when he is on his knees he is powerful என்று அழகாய் சொல்வார். முழந்தாளிட்டு ஜெபிக்கிற குருவானவர் வலிமையான வல்லமையான குருவான் என்று சொல்வார். அதைத்தான் ஆயர் அவர்களும் அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த இடத்திலே ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக அழுகிற கண்ணீரை கரங்களிலே ஏந்தி இறைவன்பாக சமர்ப்பிக்கிற ஒரு ஜெபிக்கிற தலைவரை ஆசிரியர் சாமுவேல் வழியாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். மக்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் முன்பாகவும் இறைவன் முன்பாகவும் வலிமையுள்ள கருவியாக இருக்கிற சாமுவேலை இந்த இரண்டு வசனங்கள் படம் பிடித்து காட்டுகிறது. ஜெபிக்கும் போது நாம் ஜெயிக்கிறோம், ஜெபிக்கும் போது நாம் சாட்சியாகிறோம், ஜெபிக்கும் போது நாம் இறைவனுடைய பிரசன்னத்தில் மக்களுக்காக பரிந்துரையாளராக மாறுகிறோம் என்பது இந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. அதில் இன்னொரு கருத்து 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் மிஸ்மாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமண் ஊற்றி, அதாவது அது ஒரு சடங்கு, பரிகார பலியாக தங்களை கழுவி கொண்டு தங்களுடைய கண்ணீரினாலும் தண்ணீரினாலும் தங்களை கழுவி கொண்டு ஆண்டவர் முன்பாக சாட்சியாக ஒப்புக் கொடுக்கிற ஜெப பலிகளை அவர்கள் செய்கிறார்கள், நிர்ம பலிகளை அவர்கள் செலுத்துகிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். உண்மைதான். ஏன்னா அஷேரா, பஹால் உள்ளிட்ட பிற கடவுள்கள் பின்பாக நாங்கள் போனோம். உண்மை கடவுள் இவர் இருந்த பொழுதும் தெரிந்த பொழுதும் அவரை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு நாங்கள் புரண்டு போனோம். அதுதான் எரேமியா 2:13 வாசிப்போமே, ரொம்ப அழகான செய்தி. ஒரு வாசித்தோம். என் மக்கள் 2 தீச்செயல் செய்தார்கள், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கு என்று குடைந்து கொண்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஒன்று, பொங்கி வழியும் உயிருள்ள ஊற்றாக இறைவனை வேண்டாம் என்று சொல்வார்கள். யாவே இறைவன், அவளை மீட்டவர், காக்கிறவர், பராமரிக்கிறவர், வழிநடத்துகிறவர், அவளுக்காய் போராடுகிறவர், அவருடைய உள்ளங்கையில் பேரெழுதி நினைவு கூர்ந்து நேசிக்கிறவர். அந்த கடவுளை வேண்டாம் என்றார்கள். உயிருள்ள பொங்கி வழியும் ஊற்றை வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது முதலாவது. இரண்டாவது என்ன செஞ்சாங்க?
அஷேரா, பஹால் உள்ளிட்ட பிற தெய்வங்களை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். தண்ணீரே தேங்காத உடைந்த தொட்டிகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இந்த அஷேரா, பஹால் தங்களுக்கு போதுமான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அருளையும் தர இயலாத கடவுள், தங்களை மீட்க இயலாத கடவுள். அந்த உடைந்த தொட்டிகளை தங்கள் தொட்டிகளாக நினைத்தனர். ஒன்று, ரிஜெக்டிங் த ட்ரூ காட் அண்ட் மேக்கிங் அவர் ஓன் செமி அண்ட் டெமி காட்ஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மக்கள் ஆண்டவருக்கு எதனா பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள். நாம் அதான் சொல்ல அழைக்கப்படுகிறோம். என்ன செய்கிறோம்? உயிருள்ள கடவுளை நம்ம வேண்டான்னு சொல்கிறோம், அல்லது புறந்தொல்லுகிறோம், அல்லது மறுதளிக்கிறோம், அல்லது அவரிடமிருந்து மாறி போகிறோம். முதலாவது. இரண்டாவது, நமக்கென்று குட்டி குட்டி கடவுள்களை உருவாக்கி கொள்கிறோம். என்ன குட்டி குட்டி கடவுள்? ஜாதின்னு ஒரு கடவுள், மொழின்னு ஒரு கடவுள், பிராந்தியன்னு ஒரு கடவுள், பணன்ற ஒரு குட்டி கடவுள், போதைப் பொருள்ன்ற ஒரு குட்டி கடவுள், அல்லது பதவி மோகம் என்ற ஒரு குட்டி கடவுள். இந்த குட்டி குட்டி கடவுளை உருவாக்கி கொண்டு இந்த உயிருள்ள ஊற்றை புறக்கணிக்கிறோம். இந்த இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். சாமுவேலின் வார்த்தைகளை கேட்டார்கள். ஆண்டவரை திரும்பாக வாருங்கள், பிற கடவுளை உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள், உள்ளத்தை தயார்படுத்துங்கள், ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரியுங்கள். அந்த வார்த்தையை உள்வாங்கினவங்க என்ன நினைக்கிறாங்க? இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உள்நோக்கிய பயணத்தை பார்க்குறாங்க, பின்னோக்கிய பயணத்தை பார்க்குறாங்க. நம்ம தப்பு செஞ்சோன்று கண்ணீர் விட்டு வருந்துகிறார்கள். சாமுவேல் அவர்களுக்காக மன்றாடுகிறார். அழகான ஒரு சூழல். இஸ்ராயல் அவரிடம் திரும்பி வருகிறது. அந்த திரும்பி வருவதற்கு தூண்டுகோலாய் சாமுவேல் இருக்கிறார். வந்த மக்கள் கண்ணீர் கதறுகிறார்கள். அந்த கண்ணீரை கரங்களில் ஏந்தி அவனிடம் ஒப்புக் கொடுக்கிற ஒரு பரிந்துரையாளராக சாமுவேல் இங்கே பயன்படுகிறார். ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம், ஒரு அழகான ஒரு இறை மனிதரை விவிலியம் நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த இறை மனிதருடைய பணியானது நம்முடைய குருத்துவ பணிக்கும் அல்லது இறை அழைத்தலில் பங்கேற்கிற ஒவ்வொருவருக்கும், இறை மக்களுக்கும், நற்செய்தி பணியாளர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாகவும் இது அமைகிறது. இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர். அப்பொழுது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள். இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது, நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கை நின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். ஓகே, 7-8 வசனங்கள். ரொம்ப அழகான வசனம். நான் சொன்ன இந்த 5-6 வசனங்களுடைய தொடர்ச்சியாக இந்த 7-8 வசனங்கள் வருகிறது. இறைவாக்குடன் என்கிறவர், என்னுடன் மன்றாடுகிறவர், ஜெபிக்கிறவர் என்கின்ற ஒரு செய்தியை இது நமக்கு சான்றோடு விளக்குகிறது. இதில் 3 சின்ன சின்ன கருத்துக்களை பார்க்குறோம். 4-5 அதிகாரங்களில் பிலிஸ்தியர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக போர் தொடுத்து வந்தார்கள். படைபலத்தோடும் ஆள்பலத்தோடும் தாங்கள் இருக்கிறோம் என்று இஸ்ராயல் மக்கள் நம்பினார்கள். உடன்படிக்கையின் படை நம்மோடு இருக்கிறது நினைத்தார்கள். அதன் வழியே நம் வெற்றி கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஆனாலும் கடவுளுடைய வழியையும் கடவுளுடைய நெறியும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பிலிஸ்தர்களுக்கு அகப்பட்டு அவருடைய கரங்களில் உடன்படிக்கை படை கைப்பற்றப்பட்டு அவர்களுக்கு அடிமைகளாய் மாறினார்கள். அவருடைய துன்பத்தையும் வாதையும் இவர்களும் அனுபவித்தார்கள், அவர்களும் அனுபவித்தார்கள். அது பழைய கதை. இப்போ புது கதை. அதே பிலிஸ்தர் மறுபடியும் வராங்க. அப்போ சாமுவேல் இல்லை, இப்போ சாமுவேல் இருக்கிறார். அப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு என்பதை ஒப்பீடு செய்ய ஆசிரியமை அழைக்கிறார். அங்கே ஆயிரமில்லாத ஆடுகளை போன்ற அந்த மக்களை எளிதாக சிதறடித்து உடன்படிக்கை கைப்பற்றிய பிலிஸ்தர்களுடைய நிலை என்ன ஆக போகிறது என்பதை இந்த இடத்தை சொல்கிறார்கள். அதே போல பாருங்க, அந்த சொன்னாங்க, இதை கேட்டு இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள். அச்சம், பயம். இந்த பிலிஸ்தர்களை குறித்த பயம் என்பது பல இடங்களில் வருகிறது. ஏனென்றால் பிலிஸ்தருடைய முதல் காரியமே இன்டிமிடேட்டிங், அச்சுறுத்துவது, பயத்தை உருவாக்குவது. அது 17ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். பிலிஸ்தர்களில் அரக்கனாய் இருந்த 6 அடி உயரமுள்ள அந்த கோலியாத் நின்று, உங்களில் ஒருவன் என்னோடு போரிடட்டும், நீ ஜெயித்தால் நான் உனக்கு அடிமை, நான் ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை. அந்த இன்டிமிடேட்டிங், அச்சுறுத்துவது, பயமுறுத்துவது, கொடூர முறையிலே மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்புவது, பேனிக்கை உருவாக்குறது. அது பிலிஸ்திய வார முறைமை. அதுதான் செய்கிறாங்க. மக்கள் அச்சமுட்டார்கள். ஐயோ, அவங்க வந்தாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வயிற்றை கிடிப்பார்கள், பிள்ளைகளை பாறை மீது மோத செய்வார்கள், அல்லது நகர்களை எரிப்பார்கள், அறுவடலை அறுத்து கொண்டு போவார்கள். அந்த இதெல்லாம் பார்த்து அவங்க கலங்கி அச்சமுடுகிறார்கள். இதைத்தான் நம்ம கிதியோனுடைய காட்சியில் பார்த்தோம். இதை தான் சிம்சோனுடைய காட்சின்னு பார்த்தோம். மறுபடியும் அந்த இது வருமோ என்கின்ற ஒரு அச்சத்திற்குள்ளாக்குறார்கள். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு நேர்மறையான தலைவனை இந்த ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். அப்போ அந்த மக்களுக்கும் அந்த தலைவனுக்குரிய பண்பு ஒரு நீட பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம் கடவுளாகிய ஆண்டவர் பிலிஸ்தியர் கரங்களிலிருந்து நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். பியூட்டிஃபுல் வசனங்க. மக்கள் போய் கேட்குறாங்க, நீங்கள் சண்டைக்கு வாங்க, இந்த வார் ஸ்ட்ராட்டஜி போடுங்க, இந்த குகையில் இத்தனை பேர், இந்த கோயில் இத்தனை பேர், இந்த பதுங்குழி இத்தனை பேர், இந்த பாசல் இத்தனை பேர், வார் ஸ்ட்ராட்டஜி போடுங்க, எங்களுக்காக விடாமல் மன்றாடும், மீது நாங்கள் பார்த்துக்கிறோம். ரொம்ப மகமதிய இலக்கியங்களில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ரொம்ப அருமையான வசனம், நமக்கு பிடிச்ச வசனம்.
ஜெபத்தால் மட்டுமே சாதிக்க முடியும் என்பது போல் ஜெபி. உழைப்பால் மட்டுமே முடியும் என்பது போல் உழை. இது இரண்டும் இணையும் போது தோல்வி என்பது உன் வாசல்படியை நெருங்காது என்று ஒரு வசனம் வருகிறது. ரொம்ப அழகான வசனம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்ற நினைவோடு ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கை இருக்க வேண்டும், தளரா உள்ளம் இருக்க வேண்டும், அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும். உழைக்கும் போது முழு மனதோடு உழைக்க வேண்டும். இந்த இரண்டும் சேரும்போது ரொம்ப அழகான வெற்றி நம்முடைய வசமாகும். அதான் இந்த பகுதி அழ சொல்லுது. நாங்கள் பலிஸ்தீன் கரங்களது காக்கும்படி விடாமல் ஜெபி. அந்த விடாமல்ன்ற வார்த்தை வந்து அப்ஜெக்டிவ் தான் இல்லைங்களா? விடாமல் என்பது தொடர்ந்து என்பது மூல வார்த்தை. தொடர்ந்து ஜெபிங்க. கடவுளுடைய வக்காரம் எங்களோட இருக்கணும். அவர் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். தொடர்ந்து ஜெபிங்க. இதில் 3 சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்குது. முதலாவது கருத்து, இறைவாக்குடன் நமக்காக ஜெபிப்பார் என்று நம்பினார்கள். இரண்டாவது, அந்த இறைவாக்குடன் ஜெபிக்கும் போது இறைவன் குரலை கேட்பார் என்று நம்பினார்கள். இரண்டாவது. மூன்றாவது, அவருடைய ஜெபத்தை கேட்டால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது, தோல்வி நம்மை நெருங்காது என்று அவர்கள் உறுதிப்பட எண்ணினார்கள். 3 அழகான அவருடைய உள்ள கிடக்கையை இந்த ஒரு வார்த்தை விடாமல் மன்றாடும். நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஆள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஐடென்டிட்டி ஆஃப் த ப்ராஃபட் அண்டர்ஸ்டுட் பை த பீப்புள் இஸ் யூ ஆர் அ மேன் ஆஃப் ப்ரேயர். முதலாவது, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா சாமி கேட்பார். அது ரெண்டாவது, உறுதித்தனமான ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணம். மூணாவது, நீங்கள் ஜெபத்தை கேட்டாருன்னா நாங்கள் ஜெயிப்போம். நீங்கள் சாமிகிட்ட ஜெயிக்கிறீங்க, நாங்கள் பிரிஸ்கிட்ட ஜெயிக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு செய்தியை நமக்கு முன்பாக வைக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்முடைய துறவர மடங்களுடைய கதவுகளை தட்டுவார்கள், நம்முடைய அறை வீடுகள் கதவுகளை தட்டுவார்கள். எதுக்கு? அந்த ஸ்கூலில் அட்மிஷனு, இந்த ஸ்கூலில் சீட் வாங்குங்க, இந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல வேலைக்கு சிபாரிசு பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுங்க. உங்களிடம் மக்கள் ஜெபிக்க வரும்போது மகிழ்ச்சியாக இருங்கள். அது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுதுதான் நீங்கள் இறை மனிதராக பார்க்கப்படுகிறீர்கள். ரொம்ப முக்கியம். பல சமயங்களில் நமது மேய்ப்பு பணிகள் திசை திருப்பப்பட்ட பயணங்களாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அடிப்படையிலான பணி ஜெபிப்பதும், இறை மக்களை இறைவழியில் நடத்துவதும், அவர்களுக்குரிய விடுமியங்களை உள்ளத்தில் விதைப்பதும், அவர்களை வீறு கொண்ட விசுவாச வாழ்க்கை இட்டுச் செல்வது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை சாமுவேல் இங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த மக்களுடைய வேண்டுகோள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. விடாமல் தொடர்ந்து ஜெபியும், விடாமல் தொடர்ந்து மன்றாடும். அது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்போ வந்து சாமுவேல் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வாசிப்போமே. ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவரது மன்றாட்டை கேட்டார். ரொம்ப அழகான செய்தி. விடாமல் தொடர்ந்து மன்றாடினார், மன்றாட்டை கேட்டார். பண்ண 3 கருத்துக்கு நடந்து வந்துச்சு இல்லைங்களா? இந்த மன்றாட்டை கேட்ட விளைவு என்ன? வெற்றி. அடுத்த 2 வசனங்கள் வருகிறது. அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆசிரியர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இப்போ வந்து பால்குடி மறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை, அதாவது மாசற்ற ஒரு மாட்டுக்குட்டியை, அந்த 1.5 வயது 2 வயதுடைய மாட்டுக்குட்டியை எரிபலியாக போடும். ஆண்டோருக்கு உகந்த பலி எரிபலி என்று விழித்துடைய பக்கங்களும் அல்லது வந்து திருப்பாடல்களுடைய பழிமறைமைகளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எரிபலியாக ஒப்பு கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், சாமுவேல் வந்து இறைவாக்குனராக அச்சுறுத்தும் வார்த்தையை சொல்கிறார். மற்ற கடவுளை அறவே உங்களிடமிருந்து அகற்றுங்கள், அவரிடம் திரும்பி வாருங்கள், உள்ளத்தை தயார்படுத்துங்கள், ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். இறைவாக்கினார், எரிபலி செலுத்துகிறார் குருவாக இல்லைங்களா? அடுத்த 2 வசனங்களில் அவர் படை தளபதியாக மாறுவார். அதான் சொல்லுவாங்க, பல விவிலிய வல்லுநர்களுடைய கருத்துப்படி சாமுவேல் என்கின்ற அந்த மனிதரில் 3 திருப்பணிகள் ஒன்றாய் சங்கமிக்கிறது. இறைவாக்கு பணி, குருத்துவ பணி மற்றும் ஆண்டு நடத்தும் ஆளுகை பணி, 3ம் ஒன்றாக அங்கே சங்கமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆளுமையை இயேசுக்குள்ளாக பார்ப்போம். குருவும் ஆசிரியரும், குருவும் இறைவாக்கரும், குருவும் அரசு திருநிலைப்படுத்தப்பட்டவருமாக அவர் நம் முன்பாக வலம் வருவார். அதுக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பாக, ஒரு முதல் படியாக சாமுவேலை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்தி கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர். அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேல் முன்பாக தோல்வியுற்றனர். இஸ்ரேலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்தி சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். ரொம்ப அழகான கருத்து. நான் சொன்னேன், ஜெபத்தால் மட்டுமே சாதிக்க முடியும் போல் ஜெபி, உழைப்பால் மட்டுமே உருவாக்க முடியும் என்பது போல் உழை. இந்த ஜெபமும் செயல்பாட்டு ஊக்கம் இணையும் போது வெற்றி உன் வசமாகவும் சொன்னேன். 2 நடக்குது. இப்போ பாருங்கள், அவங்க வாள் எடுக்கிறாங்க, போருக்கு தொடுக்கிறாங்க, வில் எடுக்கிறாங்க, அம்பு எடுக்கிறாங்க, கேடை எடுக்கிறாங்க, தேர்ப்படைகள், குதிரைப்படைகள் அணிவிக்கிறாங்க, உயிரை கொடுத்து போராட போகிறாங்க. அதே சமயத்தில் ஆண்டவர் பேரிடியை முழங்கச் செய்து இஸ்ராயல் மக்களை தாக்குறார்.
கடவுள் அவர் பாட்டுக்கு போராடுறாரு இல்லைங்களா? அவருடைய பங்குக்கு அவருடைய பணி செய்கிறாரு, இவங்க பங்கு பணி செய்கிறாங்க, வெற்றி வசமாகிறது. ஜெபமும் உழைப்பும் ஒன்றாக இணையும் போது அங்கே வல்லமையுள்ள வெற்றி நம் வசமாய் மாறுகிறது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அது பாருங்கள், அதில் இஸ்ராயலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரைக்கும் துரத்தி சொல்கிறாங்க. ஓட விரட்டி விட்டுட்டு அவங்களை தாக்கி சாம்பல் அதில் ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குறார். 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எபினேசர் நம்ம பாடல் கூட இருக்கிறது. எபினேசர், எல்ரோயி, யெகோவா ராஃபா என்று பாடல், அன்புக்குரு என்ற பாடலில் அந்த 3 எபிரேய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபினேசர் என்றால் ஆண்டவரே நமக்கு உதவி என்ற அர்த்தமாகும். அப்போ கடவுள்கிட்ட போது விடாமல் மன்றாடுன்னு மக்கள் கேட்டாங்க. அவர் விடாமல் மன்றாடினார். ஆண்டவர் எரிபலிகள் செலுத்தி கொண்ட அதே நேரத்தில் பேரிடியை முழங்கச் செய்து பிலிஸ்தீனை தாக்க அவர்கள் மாண்டு போனார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். அவர்களை துரத்தி வீழ்த்தி வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் இஸ்ராயல் மக்கள் என்று சொல்வதன் மூலமாக நன்றி பலி செலுத்துகிறாங்க. ஜெபத்தின் பொழுது எரிபலி, வெற்றி பெற்ற பிறகு நன்றி பலி. அதான் பாருங்கள், ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கு நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி எபனேசர் என்று பெயரிட்டார். அது நம்ம முக்கியமான கருத்து. அதான் நம்ம நிறைய டோனி டிமெலோ என்கின்ற உலக புகழ்பெற்ற இயேசு சபை ஆன்மீக எழுத்தாளர் சொல்லும்போது சொல்வார், ஜெபம் என்பது இருவழி பாதை. ஆன்வர்டு ஜேர்னி, ரிட்டர்ன் ஜேர்னி. ஆன்வர்ட் ஜேர்னி என்பது மன்றாட்டு, பரிந்துரை அல்லது விண்ணப்பங்கள். ரிட்டர்ன் ஜேர்னி என்பது நன்றி பலி, துதி, ஆராதனை. இரண்டும் இணையும் போது தான் ஜெபம் நிறைவு பெறுகிறது. மக்கள் விடாமல் மன்றாடும் என்று சொன்னார்கள். அவர் எரிபலி ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அதோடு நிற்கலை. போரில் வெற்றி பெற்றார்கள். ஆண்டவருக்கு நன்றி பலியாக நினைவு தூணை நிலைநாட்டி எபினேசர் என்ற பெயரிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற எல்லா நாட்களிலும் ஆண்டுடைய இரக்கத்தையும் ஆண்டுடைய வல்லமையும் அதற்கு அந்த எபினேசர் என்ற வார்த்தையை சொல்லி அவர்கள் நன்றி சொல்வார்கள். இது இந்த இடத்துல 2 கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று எட்டியாலஜிக்கல் ஸ்டோரி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். எட்டியோஸ் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் காஸ், CAUSE, காஸ், காரணம். ஒரு காரணத்தை குறித்து அந்த இடத்துல பேர் இருப்பாங்க. எபினேசர், ஏன் எபினேசர்? ஏசர் என்றால் உதவி என்ற அர்த்தமாகும். இப்படி சொல்ல எபினேசர், இறைவன் எனக்கு உதவினார். அந்த கல்லுக்கு பேர் எபினேசர் இல்லைங்களா? இப்போ கடவுள் எனக்கு உதவினார். அந்த கல்லை பார்க்கும்போதெல்லாம் பிளீஸுங்க வந்தாங்க, ஜெபிச்சோம், பேரிடியே முழங்கினார், பாளையம் அழிக்கப்பட்டது, நாங்கள் வெற்றி பெற்றோம். எபினேசர் காரண பெயர் முதலாவது. இரண்டாவது, இந்த ஆன்மீக வழியில் பார்க்கும்போது இறைவனிடம் ஜெபித்தோம், நாங்கள் இப்போது நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை அவர் கேட்டார், நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது யாரால் வந்தது? சாமுவேலால் வந்தது. அப்போ ஒரு நிகழ்வின் ஊடே சாமுவேலின் பங்கை பற்றி ஆசிரியர் அழகாக இடைச்சலாக சொல்லி அந்த காட்சியின் நம்ம நகர்ந்து போகிறார். அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன. பெலிஸ்தியரின் கையினின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டு கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று. ஓகே, இப்போ 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று, சாமுவேல் ஒரு சின்ன நிகழ்வில் பெலிஸ்தருடைய தாக்குதலில் அவர் எப்படி வல்லமையுள்ள குருவாய், வல்லமையுள்ள இறைவாக்கினராய், வல்லமையுள்ள போர் தந்திரமிக்க தலைவராய் அவருடைய வழிநடத்ததை நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இந்த சம்மரி நரேட்டிவ் என்று சொல்வார்கள், செய்தி சுருக்கம் என்று சொல்வார்கள். அந்த செய்தி சுருக்கத்தின் வழியாய் சாமுவேல் அந்த மக்களுக்கு யாராக இருந்தார், எப்படி ஆட்சி செலுத்தினார், எப்படி மக்களுடைய மனநிலை இருந்தது, எப்படி மக்களுடைய வாழ்நிலை இருந்தது என்பதை சம்மரி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுகிறார். அதுதான் பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம். சாமுவேல் இருக்கிற வரைக்கும் அந்த எல்லை பக்கமே அவங்க வரவே கிடையாது. இந்த பெலிஸ்தருடைய தொல்லை இஸ்ரேல் மக்களுக்கு நீதித்தரவல் புத்தகம், ஏன் அதற்கு முந்தைய புத்தகமாக யோசுவா புத்தகத்திலிருந்து அந்த தொல்லை ஆரம்பிக்கிறது. இங்கே இருந்து வருகிற அந்த தொல்லை இந்த இடத்துல சற்று ஓய்வு பெறுகிறது. இதை நிரந்தரமாய் ஒழித்து கட்ட ஒருவர் பிறக்க வேண்டும். அது தாவீது. அது பின்னாளில் வருவார். அவரை உருவாக்குவதும் அவரை அறிமுகம் செய்வதும் சாமுவேலின் வழியாக அது பின்னாளில் வரும். அதை பற்றி செய்து பின்னாளில் நாம் பார்த்துக்கொள்வோம். சாமுவேல் இருந்த பொழுது அந்த பெத்கோர் பள்ளத்தாக்கு வரை துரத்தடிக்கப்பட்ட பெலிஸ்தர்கள் ஒரு காலம் திரும்பி வரவே என்று சொல்வதன் மூலமாக சாமுவேல் ஒரு நேரிய தலைவராக, இறைவாக்கினராக, குருவாக மக்களை பாதுகாக்கும் பணியிலே திறம்பட நடத்தார் என்பதை ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். இரண்டாவது, ஆண்டவரின் கரம் பெலிஸ்தருக்கு எதிராக இருந்தது. ஏன்? சாமுவேல் அங்கே இருந்தார்.
சாமுவேல் வழியாய், அவருடைய ஜெபத்தின் வழியாய், அவருடைய ஜெப பாதுகாப்பு வளையத்தின் வழியாய் ஆண்டுடைய கரம் பிரிசுக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத் வரை, நம்ம எப்படி பெத்ஷேபா முதல் தான் வரை என்று இஸ்ராயலுக்கு சொல்கிறோமோ அதே போல் எக்ரோன் முதல் காத் வரை என்பது பிலிஸ்தருடைய எல்லை பகுதி. இஸ்ராயலிடமிருந்து பிலிஸ்தர்கள் கைப்பற்றிய எல்லா இடங்களையும் அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. எல்லைகளையும் அவங்க மீண்டு கொள்கிறார்கள். அப்போ நாட்டில் அமைதி நிலவியது. தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தினார்கள். எதிரி பற்றி அச்சமில்லாமல் இருந்தது. இதனால் அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறது, ஒரு நாட்டினுடைய சிறுபகைன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போ அந்த எதிரி பற்றிய அச்சமோ பஞ்சமோ அல்லது நோயோ கொள்ளை நோய் இல்லாத ஒரு நிலையில் அமைதியும் சுபிட்சமும் இருக்கிற ஒரு வளமான நாட்களை சாமுவேல் இறைவனிடமிருந்து மக்களுக்கு பெற்றுத் தருகிறார். எமோரியருக்கும் இஸ்ராயலுக்கும் இடையே அமைதி உண்டாயிற்று. பிலிஸ்தர்களுக்கு மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து எமோரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே கூட ஒரு அமைதி உண்டாகி சொல்கிறார். 15 17 வரைக்கும் சம்மரி ஸ்டேட்மெண்ட் இறுதி பகுதியை நம்ம பார்க்குறோம். அது வாசிப்போமே. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராய் இருந்தார். அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய இடங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார். பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்பினார். சாமுவேல் ஒரு அழகான உயர்தரமான இறை மனிதராக இருக்கிறார் என்பதற்கு இந்த 2 வசனங்கள் சாட்சியாக இருக்கிறது. இந்த சாமுவேல் என்கின்ற இந்த இறை மனிதர்கள் இஸ்ராயலின் முக்கியமான 3 பொறுப்புகள் சங்கமிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் தலைவராக இருந்தார். இஸ் எ லீடர். எல்லாருக்கும் தலைவராக, இறுதி முடிவு அவருடைய முடிவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லெண்ணம் பெற்றவராக ஒரு தலைவராக இருக்கிறார். முதலாவது, இட்ஸ் எ குட் லீடர். அதான் லீடர் என்பவர் யார், ஒரு தலைவர் என்கிறவர் யார் என்பதற்கு ஒரு வரையறையை கொடுக்கிறார்கள். லீடர் இஸ் த ஒன் ஹூ நோஸ் த வே, ஷோஸ் த வே அண்ட் கோஸ் த வே. நல்வழிகளை, வெற்றியின் வழிகளை அறிந்திருக்கிறவர், வெற்றியின் வழிகளை மக்களுக்கு காட்டுகிறவர், அந்த வெற்றியின் வழிகளில் தானும் தன் மக்களோடு பயணிக்கிறவர். அதான் ஒரு நல்ல தலைவர். அதை அழகாக இவங்க செய்து காட்டுறார். ஒரு நல்ல தலைவராக இருந்தார். நல்ல தலைவர் என்ன பண்ணார்? நீதி வழங்கினார். நீதி வழங்கிட்டு அந்த முக்கியமான 3 பெத்தேல், கில்கால், மிஸ்பா இவையெல்லாம் இறை மக்கள் கூடி வருகிற இறை சமூகத்தினுடைய திரு வழிபாட்டு தலங்கள், கல்டிக் சாங்சுவரிஸ். மிஸ்பா, கில்கால், பெத்தேல், இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பார். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். உண்மையான தலைவர் என்கிறவர் மக்களின் வழிகளில் செல்கிறவர். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன்றது தலைவனே கிடையாது இல்லைங்களா. தலைமைத்துவம் கிடையாது. மக்கள் வழியில் போக வேண்டும். அதான் இந்த 2வது. 3வது, அவருடைய வீடு ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ராயலுக்கு நீர் வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு பலிப்பீடம் எழுப்பினார். அப்போ நீதி வழங்குறாரு, மக்களை வழிநடத்துகிறாரு. அது போல பலிப்பீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். குருவாக, இறைவாக்குனராக அல்லது ஆளுமைப்படுத்துகிற அரசாட்சியினுடைய நபராக அவர்களே அந்த முப்பணியும் நிறைவு பெறுகிறது. நலமே ஈடுகிறது என்பதை ஆசிரியர் சொல்லி அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தொகுப்பு என்று நாம் சொல்லும். அதிலே அழகாக இருப்பது 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நாம் சாமுவேலை சந்திப்பது கிடையாது. 7ஆம் அதிகாரத்தில் மீண்டும் அவர் வருகிறார். இன்க்ளூசிவோ, முதலிலும் இறுதியிலும் அவர் வருவதனால் அவர் ஒரு இன்க்ளூசிவ் கேரக்டராக மாறுகிறார். இடைப்பகுதியில் இறை பற்றிய செய்தியும் மக்கள் பற்றிய செய்தியும் ஆசிரியர் சொல்லி சாமுவேலுடைய உயர்தரமான வாழ்வு, அவருடைய பொறுப்பு உணர்வும், இந்த பதவி, அவருடைய ஆளுமை நிறைந்த தலைமைத்துவம் ஆசிரியர் அழகை அடிக்கோடிட்டு வருகின்ற செய்திகளுக்கு ஒரு அழகான ஒரு நிறைவை இந்த பகுதியில் நம்ம நிறைவு செய்கிறார் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த 7ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வருகின்ற இடத்திலே சாமுவேலுடைய தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு சின்ன செய்தியை நாம் சொன்னோம் என்றால், இன்றைய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வாழ்வின் தோல்விகளையும் வெற்றிகளையும் சந்திக்க இருக்கிறவர்களுக்கு பெரிதாக உதவியாக இருக்கிற நம்பிக்கையில் இந்த சின்ன கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். கூலிக்கு மேய்க்கிறவன் அவன் உண்மையான ஆயனாக இல்லாததனால் திருடர்கள் வரும்போது, கொள்ளைக்காரர்கள் வரும்போது, கொடி மிருகங்கள் வரும்போது விட்டு ஓடி போவான். அவன் உடன் பயணிக்க மாட்டான். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். அந்த மக்களோடு நடக்கிற அந்த நற்செய்தி பணியிலே, மீட்பு பணியிலே உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறவர் தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும்.